பக்கத்திலே தளபதி இருக்காரு தெரியுமா? நீங்க நினைக்கிற தளபதி கிடையாது, கோத் தளபதி, மதுரை வடக்கு தொகுதியோட திமுக எம்எல்ஏ. சரி, அவராத ஒரு தொகுதிக்கு ஏதாவது பண்ணிருக்காரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக விறுவிறுன்னு வண்டி விட்டு அந்த தொகுதி மக்கள் கிட்ட அவரை பத்தி கேட்டோம். ஏரியா செல்லூர் ஏரியா வந்து வெறும் மேடும் பள்ளமும் புளியும் சாக்கடையமா கிடந்துச்சு. இன்னைக்கு நடக்கிற ரோடு எப்படி ரோடு போட்டு கொடுத்திருக்கிறாரு, தரமான ரோடு போட்டு கொடுத்திருக்கிறாரு. சரி, ரோடு மட்டும் தானான்னு பார்த்தா அவரோட தொகுதி மேம்பாட்டு நிதியில இருந்து 45 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கூலுக்கு ஒரு கட்டடம் கட்டி கொடுத்திருக்காரு. ஸ்கூல்ல கட்டடம், எங்க பிள்ளைய படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவர் தான் கட்டடத்துக்கு அவ்வளவு ஏற்பாடு 45 லட்சத்துக்கு கட்டடம் ஒதுக்கி கொடுத்தாங்க. பால்வாடி கட்டி கொடுத்திருக்காங்க. பாலத்துல கோரிப்பாளையத்துல எவ்வளவு டிராபிக் உங்களுக்கே தெரியும். ஃபுல்லா கட்டி ரிலீஸ் பண்ணி விட்டாரு எல்லாத்தையும். மக்கள் கூட்ட நெரிசலில் கஷ்டப்படுவதால் பக்கத்தில் புதியதாக 2 மேம்பாலங்கள் கட்டப்படவும் போட்டால்தான் முழுதாக நிறைவடையும் என்பதால் இந்த ஆண்டு அதற்கான பணியினை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இது போக அவரோட தொகுதியில ஷெட் எல்லாம் போட்டு தண்ணி வசதி, பாத்ரூம் வசதியோட ஒரு மார்க்கெட் எல்லாம் கட்டி கொடுத்திருக்காப்ல. தளபதி எம்எல்ஏ மூலமா அந்த மார்க்கெட் வந்து முதல் வெளியே இருந்தது. இப்ப அவர் மூலியமா உள்ள மார்க்கெட்டுக்கு உள்ள செட் எல்லாம் போட்டு கொடுத்து எல்லாம் போட்டு ஃபார்வர்ட் பிளாக் கல் போட்டு, ரெண்டாவது வந்து இந்த பாத்ரூம் வசதி, போர் வசதி எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல செல்லூர்னா எப்படிப்பட்ட ஏரியான்னு மதுரையில பாதி பேருக்கு தெரியும். மழை பெஞ்சாலே செல்லூர் நிரம்பி போயிடும். செல்லூர் கால்வாயிலே வெள்ளப்பெருக்கெடுத்ததன் காரணமாக வீடுகள் மூழ்கின, மக்கள் கஷ்டப்பட்டார்கள் 2 நாட்களாக. செல்லூர் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அமைச்சர் அவர்கள் எங்கள் துன்பங்களை அறிந்து மனமிறங்கி செய்து வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன். இந்த பகுதியில ஒவ்வொரு வருஷமும் மழை பெஞ்சா செல்லூரே அழியும், யாரும் நடக்க முடியாது. ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணி ஏறி நிற்கும். அதை அள்ளி ஊத்தி எங்களுக்கு வெறுத்து போயிடும். இந்த எம்எல்ஏ வந்தாரு, 10 கோடிக்கு மேல பணம் செலவழிச்சு செல்லூர் கம்மாயிலிருந்து ஆத்துக்கு காங்கிரீட்ல அந்த பாதை போட்டு கொடுத்திருக்கிறாரு. மதுரையில கேப்புதூர்ன்ற ஏரியாவுல ஒரு சர்ச் இருக்கும். அதை கட்டுறதுக்காக இவர் நிதி கொடுத்திருக்காப்ல. பல வருஷமா கிடப்பிலே கிடந்த பந்தல்குடி கால்வாயை புனரமைக்கிறதுக்கான வேலை ஏற்பாடுகளை இவர் செஞ்சிருக்காப்ல. நம்ம புதூர் பகுதியில உள்ள சர்ச்சுக்கு அதுக்கும் அதிகமான முறையில நல்ல நிதி வசூல்ல இருந்து எல்லா செயல்பாடுகளும் அவங்களுக்கு செஞ்சு தர்றாங்க. இந்த வாக்கியம் வந்து கடந்த 10 ஆண்டு காலமா ரொம்ப சிதிலமடைந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்துச்சு. அதை முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தி சட்டமன்ற மூலமா இந்த சுற்றுச்சுவர் செய்ய சொல்லி பணி உத்தரவு சரியா கிடைச்சிருச்சு. இப்ப இந்த பெற்று தந்தது வந்து எங்களுடைய சட்டமன்றத்திற்கு மாண்புமிகு அண்ணன் கோ தளபதி அவர்கள். இவரை நாங்க எப்ப நாங்க பாட்டு ஆபீஸ் போவோம், அடிக்கடி எங்க ஊருக்குள்ள வர்றாரு, எங்க ஏரியாவுக்கு வர்றாரு, எங்களுக்கு என்ன வேணுமோ செய்யறாரு. வேற என்ன வேணும் எங்களுக்கு? இது எல்லாத்துக்கும் மேல மதுரையில இப்ப புதுசா படகு சவாரியோட வண்டியூர் பார்க் ஓபன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கூட 2022 அசம்பிளில இவர் பேசியிருந்தாருன்றது மதுரையில இருக்கிற எனக்கே தெரியாது. ஆகையால் கண்மாயில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மூலமாகவோ அல்லது சுற்றுலாத்துறை மூலமாகவோ படகு சவாரி, குழந்தைகள் பூங்கா, நடைப்பயிற்சி போன்ற மக்கள் மகிழக்கூடிய வகையில் சுற்றுலாத்தலமாக நடவடிக்கை எடுக்க